अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாடும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை உடனே அடைய வேண்டும் என்கின்ற ஆறாத காதல் கொண்ட ஆண்டாள் அந்த துடிப்பின் காரணமாக தான் பட்ட அவஸ்தைகளையெல்லாம் பாசுரங்களாக வெளியிடுகிறாள். அதிலேயும் நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அவள் துடித்த துடிப்பெல்லாம் பல பல பாசுரங்களாக அற்புதமாக வெளிவந்திருக்கின்றன. அதிலே 12ஆம் திருமொழி மற்றிருந்தீர்கட்கு அறியலாகா என்று தொடங்குகின்ற திருமொழி. அந்த திருமொழியிலே கண்ணபிரான் விபவாவதார காலத்திலே அவன் எழுந்து உலாவி நடந்த இடங்கள் உண்டே, அவன் திருவிளையாடல்களெல்லாம் செய்த இடங்கள் உண்டே, அந்த இடங்களிலே ஏதாவது ஒன்றிலே கொண்டு போய் தன்னை விட்டுவிட வேண்டும் என்பதாக தன்னுடைய தாய்மார்களையும் உறவினர்களையும் பார்த்து கதறுகிறாள் ஆண்டாள். அவனை நேரேதான் நாம் காண முடியவில்லை, அவன் உலாவின இடங்களிலாவது சென்று சேர்ந்து அந்த இடங்களை தரிசித்தாலாவது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதா பார்ப்போம் என்பது போலே ஆண்டாள் அருளிச் செய்கிறாள். என்னை மதுரைப்புறத்து என்னை உய்த்திடுமின், ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமின், நந்தகோபாலன் கடைத்தலைக்கே என்னை உய்த்திடுமின், பத்தவிலோசனத்து என்னை உய்த்திடுமின் என்று இப்படியெல்லாம் ஆண்டாள் ஒவ்வொரு இடமாக சொல்லி அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள், அந்த இடத்திலே என்னை விட்டுவிடுங்கள் என்று இப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறாள். இப்படி சொல்லுவதை கேட்டவுடனே அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த உறவினர் தாய்மார் அவர்களெல்லாம் கேட்டார்களாம். என்ன கேட்டார்கள்? அம்மா, நீ யாரை ஆசைப்பட்டு இருக்கிறாய்? நீ ஆசைப்பட்டவன் மிக உயர்ந்தவனாயிருந்தால் நாங்களும் கூட மகிழ்ந்திருப்போம். ஆனால் நீ ஆசைப்பட்டிருப்பதோ கண்ணனை. அந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் மாடுகளை மேய்ப்பவன். ஒன்றுக்கும் உதவாதவர்களை நாம் என்ன சொல்லுகிறோம்? மாடு மேய்ப்பதற்குத்தான் நீ தகுதியானவன் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட மாடு மேய்க்கும் தொழிலை கண்ணன் செய்கிறான். அதே போல அவன் என்ன செய்தான்? உரலிடை ஆப்புண்டான். அவனுடைய தாயார் சொன்ன சொல் கேளாமல் அவளால் தண்டிக்கப்படும் விதமாக உரலிலே கட்டுப்பட்டு கிடந்தான். இப்படிப்பட்டவனையோ நீ ஆசைப்படுவது என்று அந்த பெரியவர்கள் அவளை பார்த்து சொன்னார்களாம். உடனே ஆண்டாள் சொல்லுகிறாள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னை கொண்டு போய் கோவர்தன மலையிலே விட்டுவிடுங்கள், கோவர்தன மலை இருக்கிற இடத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள். அவன் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக இந்த செயல்களை எல்லாம் செய்தான் என்பதை நீங்கள் அறியாமல் என்றோ பிதற்றுகின்றீர்கள் என்று அவர்களையே பார்த்து இவள் சொல்லுவதாக இந்த 8வது பாசுரம் அமைந்திருக்கிறது. மேய்க்கலும் மேய்க்கப் பெற்றான், காடுவாழ் சாதியுமாக பெற்றான், பத்தி உரலிடையாப்பம் உண்டான், பாவிகான் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணாதே காரிகளுடைய மழை நடத்து ஒத்த குழையாக வேந்தனா ரோவத்தனத்தன்மையொடுமேன். கண்ணபிரான் எப்படிப்பட்டவன்? கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப் பெற்றான். கற்றினம் மேய்க்கல், கற்றினம் மேய்த்தல் என்னால் அந்த கன்றுகளை மேய்த்தல். அதுதான் கண்ணனுக்கு மிகவும் பிடித்த விஷயமா. பசுக்களை மேய்ப்பதை காட்டிலும் கன்றுகளை மேய்க்கிற காலத்திலே அவனுக்கு உண்டாகிற ஆனந்தம் மிகவும் அதிகம். ஏனென்றால் அவைகள் அந்த கன்றுகள் இவனையே நம்பி இருப்பவை, தங்களை காத்துக்கொள்ள தங்களுக்கு தெரியாதவை. பசுக்களுக்கு கூட சற்று தங்களை காத்துக்கொள்ள தெரியும் போலே இருக்கிறது. ஆகினால கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப் பெற்றான். அதற்காக என்ன செய்தான் அவன்? காடுவாழ் சாதியுமாக பெற்றான். காடுவாழ் சாதி என்னால் அந்த மாடுகள்
எங்கே எங்கே எல்லாம் மேய்கின்றனவோ அந்த இடத்திலே எல்லாம் இவனும் தங்கி அவர்களுக்கு அந்த புல்லும் தண்ணீரும் கொடுக்கிறான் அல்லவா. அவர்கள் எங்கே மேயும் என்னால் காடுகளிலாதான புல்லை மேயும். ஆயினாலே இவன் காடு வாழ் சாதியுமாக பெற்றான். அதற்கும் மேலே பற்றி உரலிடை ஆப்பும் உண்டான் என்று யசோதையினாலே உரலிலே கட்டுப்பட்டு கிடந்தான். அதாவது வெண்ணெய் திருடின பொழுது கோபம் கொண்ட யசோதை அவனை உரலிலே கட்டி போட்டாள் அல்லவா. அப்பொழுது அந்த கட்டை அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போலே அங்கே கிடந்தான். இத்தனை செயல்களை இவன் செய்தானே, இதெல்லாம் இவன் தாழ்ந்தவன் என்பதையா காட்டுகிறது? அல்லவே, மிக உயர்ந்தவன் இவன், எல்லாருக்கும் மேம்பட்டவன், பராத்பரனான பகவான். ஆனால் அப்படிப்பட்டவன் தன்னுடைய எளிமையை வெளியிடுவதற்காக ஒன்றோ இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தான். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் அறியாமல் இப்படி பேசுகின்றீர்களே பாவிகாள், உங்களுக்கு ஏச்சுக்கொலோ, இதெல்லாம் உங்களுக்கு ஏசுவதற்கு காரணமாகிவிட்டதே. நியாயமாக பார்த்தால் இது கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரியவன், நமக்காக தன்னை எவ்வளவு தாழ விட்டிருக்கிறான் என்று இதை நாம் கொண்டாட வேண்டி இருக்க இதை போய் நீங்கள் ஏசுகின்றீர்களே. இப்படித்தான் சிசுபாலனும் ஏசினான். என்ன தெரிகிறது இதிலிருந்து என்றால், சிசுபாலன் பிறந்த முகூர்த்தத்திலே தான் நீங்களும் பிறந்திருப்பீர்கள் போல் இருக்கிறது. ஆகையினாலே தான் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களோ என்னமோ தெரியவில்லை. அதெல்லாம் கிடக்கட்டும். எனக்கு என்ன வேண்டும் என்றால், இப்படியெல்லாம் கற்றன பேசி, நீங்கள் கற்றிருந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி என்னிடத்திலே வசவு கேட்காதீர்கள். அதாவது இதற்கு மேலே நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னால் நான் உங்களை வையவும் வேண்டி இருக்கும் என்பது போல ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்? நீங்கள் கற்றனவற்றையெல்லாம் பேசி என்னிடத்திலே வசவு ஊனாதே. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலிகளுய மழை தடுத்து கொற்றக்குடையாக ஏந்தி நின்ன கோவர்தனம் என்று அந்த காலிகள் என்னால் பசுக்கள், அந்த பசுக்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக கண்ணன் என்ன செய்தான்? அப்படி கோவர்தன மலையை எடுத்த கொடையாக பிடித்தானே, அந்த கோவர்தனத்திலே கொண்டு போய் என்னை விட்டுவிடுங்கள் என்று இந்த 8வது பாட்டிலே தெரிவித்தவள். அடுத்தபடியாக 9வது பாட்டிலே என்ன தெரிவிக்கிறாள்? அங்கே ஒரு கிளியை வளர்த்து கொண்டிருந்தாளாம். அந்த கிளி எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லித்தான். உடனே இவளுக்கு இன்னும் துன்பம் அதிகமாகிவிட்டதாம். அதாவது அவனோடு கூட வேண்டும் என்று பாரித்து கிடக்கிற காலத்திலே அவன் வராத பொழுது அவனுடைய நாமத்தை இந்த கிளி சொன்னால் அது இவளுக்கு மிகவும் துன்பத்தை விளைக்கிறது. ஆயினாலே இவள் என்ன சொல்லுகிறாள்? என்னை கொண்டு போய் துவராபதியிலே விட்டு விடுங்கள், அவன் இருக்கக்கூடிய இடம் அதுதானே என்று 9வது பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். ஊட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்னழைக்கும் ஊட்டு கொடாது செருப்பனாகில் உலகளந்தான் உயரக்கூவும் நாட்டில் நலைப்பழி எய்தி உங்கள் நன்மை இழந்து தலையிடாதே சோட்டுயர் மாடங்கள் சோர்ந்து தோன்றும் துவராபதிக்கென்னையொய்த்துடமே. கூட்டிலிருந்து கிளி அது என்ன செய்கிறது? எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்று இவள் கற்பித்த திருநாமம், அதுவும் கூட நாராயணன் என்று சொல்லவில்லையாம். அந்த கண்ணனுடைய திருநாமத்தையே கோவிந்தா கோவிந்தா என்று கூட்டிலே இருக்கக்கூடிய, கூட்டிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற கிளி அப்படி அழைக்கின்றது. அது என்னுடைய காதிற்கு மிகவும் துன்பத்தை விளைக்கிறது அல்லவா, அவன் வரவில்லையே என்கிற காரணத்தினாலே. சரி, இந்த கிளி இப்படி நம்மை துன்புறுத்துகிறதே என்று இதற்கு ஊட்டு கொடாது, இதற்கு உணவை கொடாது, அதை செருப்பனாகில் அதை அடக்கி வைக்கலாம் என்று பார்த்தால் அப்பொழுது அது என்ன செய்கிறது? உலகளந்தான் என்று உயரக்கூவும், உலகளந்த எம்பெருமானே என்று அவனுடைய திருநாமத்தையே சொல்லுகிறதாம். அதாவது கண்ணனும் உலகளந்தவனும் பல விதங்களிலே ஒரே தன்மையுடையவன் ஆகையினாலே அங்கேயும் அவனைத்தான் அப்படியே கூறுகின்றது. இப்படியெல்லாம் நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே நீங்கள் இன்னும் என்னை விட்டு வைத்தீர்களானால் என்ன நேரிடும் உங்களுக்கு என்றால், நாட்டில் தலைப்பழி எய்தி, உங்களுக்கு தலையான பழி உங்களுக்கு நாட்டிலே ஏற்பட்டுவிடும். தாய்மாரை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் தலைப்பழி எய்தி உங்களுடைய நன்மையை நீங்கள் இழந்து கடைசியில் தலையிடாதே என்னால் தலையை கவிழ்த்துக் கொண்டு நீங்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னமே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் துவராபதி என்று ஆகாசமளவும் ஓங்கி இருக்கின்ற மாடங்களை உடையதாக இருக்கக்கூடிய துவராபதி என்கிற அந்த கண்ணபிரான் இருந்து அரசாட்சி புரிந்த இடம் அல்லவா, அந்த இடத்திலே கொண்டு போய் என்னை துவராபதிக்கு என்னை உயிர்த்திடுமின்
என்று இப்படி உங்களுக்கு பழி ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், பழி என்னால்னா என்னை நீங்கள் அவனிடத்திலே கொண்டு போய் விடாவிட்டால் நானே அவன் இருக்கிற இடம் தேடி செல்ல வேண்டி வந்தாலும் வந்துவிடும். அப்பொழுது உங்களுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு தொலைந்து நாட்டிலே உங்களுக்கு தலையான பழி உண்டாகி நீங்கள் தலை கவிழ்த்துக் கொண்டு நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அது ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் என்னை கொண்டு போய் தோராபதியிலே நீங்களே விட்டு விடுங்கள் என்று இப்படி தாய்மார்களை பார்த்து தெரிவித்தாளாம். இப்படி தெரிவித்தாள் ஆண்டாள்னு 9 பாசுரங்கள். அதாவது மதுரைக்கெண்ணை உய்த்திடுமென் என்று ஆரம்பித்தவள் இப்பொழுது துவராபதிக்கெண்ணை உய்த்திடுமென் என்று முடித்தாள் அல்லவா? இந்த 10 பாட்டினுடைய பலத்தை 10வது பாட்டிலே தெரிவிக்கிறாள். மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னளவும் தன்னை தவறுத்து பெய்ய வேண்டி தாழ்குழலால் துணிந்த துணிவை உன்னியல் மாடம் பொறிந்து தோன்றும் புதுவையர்வான் விட்டு சித்தன் போதை இன்னிதையால் சொன்ன நெஞ்சொல் மாலை ஏத்த வல்லார் கிடம் வைகுந்தமே. மண்ணு மதுரை தொடக்கமாக என்று இந்த திருமொழி தொடங்குகின்ற பொழுது முதல் பாசுரத்திலே மதுரை புறத்தென்னை உய்த்திடுமென் என்று சொன்னாள். அடுத்தபடியாக ஆய்ப்பாடிக்கே என்னை உய்த்திடுமென் என்று வரிசையாக பல இடங்களை பாண்டிவடத்தென்னை உய்த்திடுமென், பத்தவிரோசனத்தை என்னை உய்த்திடுமென் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டவள் கோவர்த்தனத்தை என்னை உய்த்திடுமென், கடைசியில் தோராபதிக்கு என்னை உய்த்திடுமென் என்று சொன்னாள். ஆக மதுரை தொடக்கமாக துவராபதி ஈராக இப்படி 9 இடங்களை 9 பாசுரங்களிலே தெரிவித்தாள். மண்ணு மதுரை தொடக்கமாக வன் துவராபதி தன்னளவும் தன்னை தமர் உய்த்து பெய்திட வேண்டி, தன்னை தன்னுடைய தமர் என்றால் தன்னுடைய அடியவர்கள், அதாவது தன்னுடைய உறவினர்கள், அவர்கள் கொண்டு போய் விட வேண்டி தாழ்குழலான இந்த ஆண்டாள் இவள் துணிந்த துணிவு. அதை சொன்னவள் ஆர் என்னால் பொன்னியல் மாடம் பொலிந்து தோன்றும் புதுவையர்கோன் விட்டுசித்தன் கோதை. அவள் அருளி செய்த இந்த இன்னிசையால் சொன்ன செஞ்சொல் மாலை, இதை கற்பவர்களுக்கு எதுனா அந்த எம்பெருமானுடைய பேரருள் கிட்டும் என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறாள். ஆண்டாளுடைய அனுபவம் வேறு விதமாக இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.